என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களோடு நான் பேச ஆயத்தமாய் வந்து நிற்கிறேன். யாரோட பேச போறோம் நம்ம எல்லாரும்? நீங்க எல்லாம் உங்களோட நாங்க எப்படி பேச போறோம்? ஆண்டவரோட எப்படி பேச போறோம் அப்படின்னு அன்பாய் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த உலகம் பயங்கரமான உலகமா இருக்கு. எப்படி இருக்கு? இந்த உலகம் பயங்கரமான உலகமா இருக்கு. இந்த உலகத்துல தான் நம்ம ஓடி முடிக்கணும். இயேசு எப்படி ஓடினார்? ஓடிக்கிட்டே இருந்தார். அவர் நிக்கவே இல்ல. ஒவ்வொரு நாடா போயிட்டே இருந்தார். கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்ணிட்டே இருந்தார். சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருந்தார். பயத்தோட தான் ஓடல அவரு. மனிதர்களுக்கு பயப்படாதீங்க, எனக்கு மாத்திரம் பயப்படுங்க. உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவன், நினைத்தது ஒருபோதும் தடையாதுன்னு சொல்றாரு ஆண்டவர் இயேசு. சரிங்களா? என் அன்பான பிள்ளைகளே, இந்த அருமையான ஒரு வசனத்தை கேளுங்க. இந்த வசனத்தை கேட்டு நீங்க எல்லாம் பாருங்க. சங்கீதம் 128வது சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவனாய் இருப்பான். பாத்தீங்களா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணும் பொழுது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நம்ம குடும்பத்துல பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குமா? ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி இருக்குமா? உன் மனைவி கணிதரும் விட்டாரோடு கூட கணிதரும் திராட்சை கொடிகளை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் பந்திருந்து ஜெபிப்பார்களாம், கன்றுகளைப் போல ஜெபிப்பார்களாம். இதோ கர்த்தருக்கு பயன்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பத்தி எப்படி சொல்லுது பாத்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த உலகத்துக்கு பயப்படவனா, மனிதனுக்கு பயப்படவனா, யாருக்குமே பயப்படணும். அவரு படைக்கப்பட்டவருக்கு மாத்திரம் நம்ம பயப்படணும். வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்லைங்க. நம்ம ஜீவன் முடிகிற வரைக்கும் பயப்படணும். அவ்வளவுதான் வேணும். வேற ஒண்ணுமே இல்ல. இது நல்லா கேட்டுங்க பிள்ளைகளே. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், தினம் தினம் உங்களோட சந்திப்பார். இதை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்க எல்லாருக்கும் இந்த வசனத்தை பயப்படணும்னு சொல்லி எல்லாருக்கும் நீங்க எல்லாத்தையும் யூடியூப்ல செப்பரேட் பண்ணணும். அப்பதான் ஆண்டவருடைய நாமம் தேசமங்கம் மகிமைப்படும். அப்படியாக தான் உங்களை அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.